ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக பொரி உருண்டை எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி செய்ய பெரிய ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இதில் 3 கப் பொரி சேர்த்துக்க போகிறேன். நம்ம எடுக்கிற பொரி பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுங்க. அப்போ தான் பொரி உருண்டை பிடிக்க நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி நசுக்குனிங்கன்னா இந்த மாதிரி பவுடராட்டம் வரணும். இப்படி இருந்தால் தாங்க பொரி நமக்கு உருண்டை பிடிக்க நல்லா வரும். நீங்கள் எடுக்கிற பொரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நவுத்த மாதிரி இருந்துச்சுன்னா அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பொரி உருண்டை செய்கிறதுக்கு பொரி கண்டிப்பாக நல்லா கிறிஸ்பியாக தாங்க இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பொரி உருண்டை செய்கிறதுக்கு வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 1 கப்பு குண்டுவலை எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தாங்க நான் 3 கப் பொரி எடுத்தேன். 3 கப்புக்கு பார்த்திங்கன்னா 1 கப்பு குண்டு வெல்லம் கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா 1 கப் குண்டு வெல்லத்துக்கு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் தான் பார்த்திங்கன்னா 1 கப்பு குண்டு வெல்லம் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்த பிறகு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வெல்லம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம இப்போ இதை வடிகட்டிக்கலாம். நம்ம ஏன் வடிகட்டிக்கிறோன்னு பார்த்திங்கன்னா வெல்லத்தில் பார்த்திங்கன்னா மண்ணு தூசுலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வடிகட்டிட்டு எடுத்துட்டேன். அதே மாதிரி நான் வெல்லம் கரைக்கிறதுக்கு பயன்படுத்தின பாத்திரத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த பிறகு இப்போ நம்ம பாவு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பாவு ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு இதில் கொஞ்சமாக நம்ம ஊற்றி பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி உருட்டும் பொழுது கம்மு மாதிரி சேர்ந்து ஒட்டி வரணும். இப்போ கொஞ்சம் லைட்டாக என்ன கொலன்னு இருக்குது. இன்னும் 2 நிமிஷம் நம்ம காய்ச்சிக்கலாம். மாதிரி அடியே ஒட்டக்கூடாது, பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். இப்போ லைட்டாக ஒட்டுது. நம்ம ஒரு 1 மினிட் இந்த மாதிரி இன்னும் காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாவு ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி உருட்டினா இந்த மாதிரி இப்படி கம்மு மாதிரி உருண்டு வரணும். இதுதாங்க பதம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம சுக்கு பொடி ஏன் சேர்த்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஸ்வீட் சேர்த்துருக்கோம் இல்லையா, சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்களாம் சாப்பிடும்போது சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெடியான பாகு இப்போ நம்ம பொரியில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பரவாயிற மாதிரி ஊற்றிக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மீதி இருக்கிற எல்லா பாகையும் சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம இந்த மாதிரி பாகு சேர்த்த உடனே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆறிடுச்சுன்னா நமக்கு உருண்டை பிடிக்க வராது. நீங்கள் உருண்டை பிடிக்கும் போதே கையில் ஒட்டாமல் அதுக்கு கொஞ்சமாக கையில் நெய் துடைக்கலாம். கொஞ்சமாக நெய் துடைக்குங்க.
அவ்வளோதாங்க, சூப்பராக பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸி தாங்க செய்கிறது. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நீங்கள் வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆறிடுச்சுன்னா நமக்கு வந்து உருண்டை பிடிக்க வராது. இப்போ வந்து கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருந்தால் கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நீங்கள் வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக ஆனால் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆறிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு உருண்டை பிடிக்க வராது. ரொம்ப சூடாக இருக்காதுங்க, கொஞ்சம் கைத்தோட சூடு தாங்க இருக்கும். அதனால் வந்து நீங்கள் சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள், சூப்பராக உருண்டை பிடிக்க வந்திருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம சூடு ஆறணுன்னே பாருங்கள் இந்த மாதிரி அடியை ஒட்டிக்குங்க, உருண்டை பிடிக்க வராது நமக்கு. இப்போ நமக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக அடுப்பில் வந்து ஒரு 1 மினிட் மட்டும் சூடு பண்ணோம் அப்படின்னா இந்த பொரியல் இருக்குது இல்லைங்க, இந்த வெள்ளைப்பாகு வந்து லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். மெல்ட் ஆக ஆரம்பித்த உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்கான பதம் வந்துடுங்க. இப்போ நான் அதாங்க பண்ண போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அடி நல்லா ஒட்டியிருந்து இல்லைங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் மட்டும்தாங்க சூடு பண்ணேன். சூடு பண்ணோடனே பாருங்கள் அந்த பொரியல் இருக்கிற வெல்லம் வந்து மெல்ட் ஆகி நமக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கான பதம் வந்துருச்சு. நீங்கள் இந்த மாதிரி அடி உங்களுக்கு ஒட்டிக்கிச்சு, சூடாக ஆறிடுச்சு, இந்த மாதிரி உருண்டை பிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஒரு 1 மினிட் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு மெல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பொரியல் இருக்கிற வெல்லம் வந்து லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிச்சு நமக்கு வந்து உருண்டை பிடிக்கான பதம் வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் பாருங்கள் நம்ம பொரி உருண்டை ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.